உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல் அப்படின்னு. அதாவது ஒருவன் நல்ல ஆண்மகனாக இருக்கணும் அப்படின்னா தான் பிறந்த குடியை சிறந்த முறையில் ஆள தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதா அந்த குறளோட அர்த்தம். அப்படி செய்யாமல் தன்னுடைய நாட்டை பிற மொழியை சார்ந்தவன் ஆள விட்டா என்ன நடக்கும், அந்த ஆட்சி முறை எப்படி இருக்கும், வரலாறு எப்படி அழிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு சான்றா 2 சம்பவங்களை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு உலகத்துல பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த புராதன சின்னங்களை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அறிவிப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் மராட்டிய மன்னர்களின் ராணுவ திறமையை பாராட்டி 12 கோட்டைகளை புராதன சின்னங்களை அறிவிச்சாங்க. அந்த 12 கோட்டைகளில் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டை மராட்டியர்களின் கோட்டை பட்டியலில் எப்படி இடம் பிடிச்சது, அதை எப்படி மராட்டியர்கள் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே குரலில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை தமிழர் ஆளாமல் விட்டதின் விளைவு தான் அது. இன்னைக்கு இந்த செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அங்கீகரிச்சுட்டு அப்படின்னு குதூகலிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அதுலேயும் குறிப்பா திராவிட அரசியல்வாதிகளும் திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய தற்கூரி அரசியல்வாதிகளும். உதாரணமா தமிழர் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் துளியும் அக்கறை இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகமும் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வமும் மக்கள் நீதி மையத்தின் தலைவரான கமல்ஹாசனும் இந்த மாதிரி செஞ்சிக்கோட்டையை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அங்கீகரிச்சதை பாராட்டி மகிழ்ச்சியில பதிவு போட்டிருக்காங்க. ஆனா இதன் பின்னாடி இருக்கக்கூடிய நுண் அரசியல் என்ன அப்படிங்கிறது அரசியல்வாதியா இருக்கக்கூடிய இவங்களுக்கே தெரியல. ஏன் அப்படின்னா தமிழர் வரலாற்றை பத்தி இவங்க யாருக்குமே துளியளவும் தெரியாது அப்படிங்கறதான் உண்மை. சரி, இவங்க எப்படினாலும் இருந்துட்டு போட்டும், இவங்க தமிழ்நாட்டை ஆளல, அதனால அவங்களுக்கு தமிழர் வரலாறு தெரியல அப்படிங்கறத பத்தி நாம கவலைப்பட தேவையில்ல. ஆனா தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பெருமை பேசிக்கிற ஸ்டாலினுக்கு இந்த தமிழர் வரலாற்றை பத்தியும் இந்த கோட்டை தமிழருடைய கோட்டை அப்படிங்கிற வரலாற்று அறிவு துளியும் இல்லாம ஒரு பதிவு போட்டிருக்காரு. Delighted that Jinji Fort, famously known as the Troy of the East, has been inscribed as a UNESCO World Heritage Site as part of the Maratha Military Landscape of India அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழர்களின் கோட்டையை மராட்டியர்களின் கோட்டையை பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னு அவரே தெரிவிக்கிறாரு. உண்மையிலே தமிழர் மீதும் தமிழர் வரலாற்றின் மீதும் ஸ்டாலினுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன மாதிரி பதிவு போட்டிருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டைக்கு மராட்டிய அரசு எப்படி சொந்தம் கொண்டாடலாம், இது தமிழர் வரலாற்றை மறைக்க ஒன்றிய அரசும் மராட்டிய அரசும் சேர்ந்து செய்யற சதி அப்படின்னு தான் அவர் பதிவு போட்டிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு தமிழர்களோட கோட்டையை மராட்டியர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்காரு தமிழக முதல்வரான ஸ்டாலின். அது சரி, தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதோ ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு இன்னைக்கு தமிழர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அதுக்காகவே தமிழர் வரலாறு அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தான். இப்படி தமிழர் வரலாற்றை பத்தி துளி கூட அறிவில்லாதவங்க தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா இப்படித்தான் தமிழர் பாரம்பரிய சின்னங்கள் எல்லாத்தையும் தூக்கி அடுத்தவங்க கையில கொடுத்துருவாங்க. ஆனா இது தப்பு. தமிழர்களுக்கு உரித்தான கோட்டையை தூக்கி எப்படி நீங்க மராட்டியர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து இதற்கு எதிராக குரல் எழுப்பிய 2 அரசியல் கட்சி தலைவர்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அடுத்ததா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான். அதிலேயும் குறிப்பா சீமான் அவர்கள் வெளியிட்ட 5 பக்க அறிக்கையில அந்த செஞ்சி கோட்டையின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ் மன்னராகிய வீரப்பெரும்பாட்டன் கோனேரிக்கோன் முன்னோர்களால் கட்டப்பட்ட செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களை அங்கீகரிக்கும் பன்னாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனம் மராத்திய மன்னர் சிவாஜியின் 12 கோட்டைகளில் ஒன்றாக சேர்த்து அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழர்களுக்கு சொந்தமான செஞ்சி கோட்டையை மராத்தியர்களின் கோட்டையாக மாற்ற மராத்திய மாநில அரசு முயல்வதும் அதற்கு இந்திய ஒன்றிய அரசு துணை நிற்பதும் வன்மையான கண்டனத்துக்கு உரியது. இவ்வரலாற்று திரிபை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழ்நாடு அரசு சிறிதும் உணர்வற்று வேடிக்கை பார்ப்பது தமிழ் மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகமாகும். செஞ்சி கோட்டை தொல்தமிழ் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட தமிழர்களின் பாரம்பரிய சொத்தாகும். யாராலும் எளிதில் கைப்பற்ற முடியாத அதன் அமைவிட சிறப்பால் மூவேந்தர்களின் ஆட்சி காலத்திலேயே செஞ்சி கோட்டை புகழ்பெற்று விளங்கியது. சோழ மன்னர்களின் அவை புலவரான ஒட்டக்கூத்தர் இயற்றிய மூவரலா நூலில் உள்ள வரிகளின்படி, வலிமையான மதில்களை கொண்ட கோட்டைகளையும் வலிய போர் யானைகளையும் கொண்டவன் மன்னர் செஞ்சியர்கோன் காடவன் என்று வியந்து பாடுகிறார். சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த காடவன் கோப்பெருஞ்சிங்கன் 3ஆம் ராஜராஜ சோழனை சிறைப்பிடித்து செஞ்சியை அடுத்த அன்னமங்கலம் எனும் ஊரின் மலைக்குகையில் சிறை வைத்த வரலாற்று நிகழ்வும் அக்குகையில் காணப்படும் சிற்பத்தின் மூலமும் அங்கு பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மூலமும் அறிய முடிகிறது. வயலூர் கல்வெட்டும் அவ்வரலாற்று செய்தியை உறுதிப்படுத்துகிறது. செஞ்சி கோட்டையை கிபி 1190 முதல் மன்னர் ஆனந்தகோனும், கிபி 1240 முதல் மன்னர் கிருஷ்ணகோனும்,
கிபி 1270 முதல் மன்னர் கோனேரிக்கோனும் அதன் பிறகு அவருடைய வாரிசுகள் மன்னர் கோவிந்தகோன், மன்னர் வலியகோன், மன்னர் கோட்டியலிங்ககோன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஆண்ட மிக நீண்ட வரலாற்றை உடையது. அதன் பிறகு வரலாற்றின் போக்கில் செஞ்சிக்கோட்டை விஜயநகர நாயக்கர்கள், மராட்டியர்கள், முகலாயர்கள், ஆற்காடு நவாப்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் ஆகியோரின் ஆள்கையில் மாறி மாறி இருந்து வந்துள்ளது. நாயக்க மன்னரிடமிருந்து செஞ்சியை பிஜப்பூர் சுல்தான் கிபி 1649 கைப்பற்றினார். 28 ஆண்டுகள் பிஜப்பூர் சுல்தான் ஆட்சிக்கு பிறகு 1677 ஆண்டுதான் மராத்திய மன்னர் சிவாஜி செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றி தன்னுடைய அரசுடன் இணைத்துக் கொண்டார். 1698 செஞ்சிக்கோட்டை முகலாயர் வசம் வந்தது. முகலாய மன்னர் அவுரங்கசீப் செஞ்சிக்கோட்டையின் தலைவராக ராஜபுத்திரரான சரூப் சிங்கை நியமித்தார். 1714 சரூப் சிங் இறந்த பிறகு பட்டத்திற்கு வந்த அவருடைய மகன் தேசிங்கு ஆற்காடு நவாப் உடனான போரில் வீர மரணம் அடைந்ததால் செஞ்சிக்கோட்டை ஆற்காடு நவாப் ஆளுகையின் கீழ் வந்தது. அதன் பிறகு செஞ்சிக்கோட்டையானது பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் ஆகியோரின் ஆளுகையில் மாறி மாறி இருந்து வந்த நிலையில் 1780 ஐதர் அலி செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றினார். இறுதியாக 1799 கோட்டை ஆங்கிலேயர் வசம் போனது. மராத்தியர்கள் செஞ்சிக்கோட்டையை ஆண்டது வெறும் 22 ஆண்டுகள் மட்டுமே. அதிலும் 8 ஆண்டுகள் செஞ்சிக்கோட்டை முகலாயர்களின் முற்றுகையில் இருந்தது. மராத்தியர்கள் செஞ்சிக்கோட்டையில் வலுவான கட்டுமானங்கள் மேற்கொண்டதற்கான எவ்வித ஆதாரங்களும் இல்லை. மராத்தியரை விடவும் அதிக ஆண்டுகள் செஞ்சிக்கோட்டையை நாயக்க மன்னரும், ஆற்காடு நவாபும், பீஜப்பூர் சுல்தானும், முகலாயரும், ஆங்கிலேயரும் மாறி மாறி படையெடுத்து வந்து ஆண்டுள்ளனர். ஆனால் உண்மையிலேயே செஞ்சிக்கோட்டையானது தலைமுறை தலைமுறையாக அம்மண்ணை ஆண்ட பூர்வகுடி தமிழ் மன்னர்களாகிய கோனேரிக்கோன் முன்னோர்களுக்கு சொந்தமானது என்றே வரலாற்றில் பதிய வேண்டும். அப்படின்னு அந்த கோட்டையை யார் கட்டினது, அதன் பிறகு அந்த கோட்டையை கைப்பற்றி எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விரிவான வரலாற்று தகவலை தெரிவிச்சிருக்காரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம அந்த கோட்டை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தி விவரிக்கிறாரு. செஞ்சியில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோட்டை அமைந்துள்ளது. 3 மலைகளை இணைத்து 1200 ஏக்கர் பரப்பளவில் 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களுடன் 80 அடி அகலமுள்ள அகழிகளுடன் 800 அடி உயர மலை உச்சியில் கிபி 1190 ஆண்டு காடவகோன் வாரிசுகளாலேயே வலிமை வாய்ந்த செஞ்சிக்கோட்டை கட்டப்பட்டது என்பதே வரலாற்று பேருண்மையாகும். ஆனால் வரலாற்றை தொலைத்துவிட்டு ஆதரவற்று நிற்கும் தமிழினம் செஞ்சி பகுதியில் உள்ள குப்பம் கோனேரி குப்பம் என்றும் கோட்டைக்கு தேசிங்க ராஜா கோட்டை என்றும் அழைப்பதையும் அமைதியாக அனுமதித்ததன் விளைவே தற்போது செஞ்சிக்கோட்டை மராத்தியர்களுக்கு சொந்தமானது என்று சொந்தம் கொண்டாடும் அளவிற்கு மோசமான வரலாற்று இழிநிலையை எட்டியுள்ளது. தமிழ் நிலத்தில் தமிழர் மூதாதைகள் அரசாண்ட செஞ்சிக்கோட்டை தமிழர்களின் பாரம்பரிய சொத்தாகும். அதனை மராத்தியர்கள் கோட்டை போல பொய்யாக வரலாற்றை புனைந்து அதற்கு பன்னாட்டு நிறுவனத்தின் அங்கீகாரத்தை பெற முயலும் மராத்திய மாநில அரசின் முயற்சி அப்பட்டமான வரலாற்று திரிபாகும். தமிழர் வரலாற்றை இழிவுபடுத்தி தமிழர் கோட்டையை அயலாரின் கோட்டை என்று அடையாளப்படுத்துவதை தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதிக்கிறது? செஞ்சிக்கோட்டை மராத்தியரின் கோட்டை என்ற அவ்வரலாற்று புரட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து வழிமொழிந்துள்ளது வெட்கக்கேடானது. கீழடி மட்டும்தான் தமிழர் அடையாளமா? செஞ்சிக்கோட்டை தமிழர் அடையாளம் இல்லையா? அது மராத்தியருடையது என்பதை எப்படி திமுக அரசு ஏற்கிறது? மராத்திய மாநில பாஜக அரசும் இந்திய ஒன்றிய பாஜக அரசும் இணைந்து முன்னெடுத்துள்ள கூட்டுச்சதிக்கு தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு துணை போவது தமிழர்களுக்கு இழைத்துள்ள பச்சை துரோகமாகும். இதுதான் திமுக அரசு பாஜகவை எதிர்க்கும் முறையா அப்படின்னு வரலாற்று தகவல்களோட ரொம்பவே விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சீமான். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் கல்வெட்டு சான்றுகளோட ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ அங்கீகரித்து விட்டதை அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டி விட்டு போயிருந்தால் வருத்தமில்லை. மராட்டிய மாமன்னன் சிவாஜியின் 12 கோட்டையில் ஒன்று என செஞ்சிக்கோட்டையை அங்கீகரித்துள்ளதை வரவேற்றிருப்பதுதான் வேதனை அளிக்கிறது. யார் அதை செய்திருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை செய்திருக்க கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டின் வரலாறு பற்றி துளியும் அறிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டிருக்காரு மருத்துவர் ஐயா ராமதாஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகளின் பூர்வீகம் அப்படிங்கிறது ஆந்திரா, தமிழ்நாடு கிடையாது. அதனால தான் தமிழர்கள் வரலாறு எல்லாத்தையுமே ஒன்று திராவிடர் வரலாறு அப்படின்னு அவங்க சொந்தம் கொண்டாடுவாங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யார் கையிலாச்சும் தூக்கி கொடுப்பாங்க. இதுதான் இந்த திராவிட ஆட்சியின் லட்சணம். ஆனா தமிழர்களுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அதற்காக குரல் கொடுப்பது தமிழர்களாகிய சீமான் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் மட்டும்தான்.
இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு அருணாச்சலம் அப்படின்னு பேர் வச்சு அங்க அதிக அளவு தெலுங்கர்களை குடியேற்றிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரான தெலுங்கரான ஏவா வேலுவும் தமிழ்நாட்டின் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவும் தான். இவங்க ரெண்டு பேரோட தாய்மொழியும் தெலுங்கு அப்படிங்கிறதால திருவண்ணாமலை சுத்தி எங்க பார்த்தாலும் தெலுங்கு எழுத்து தான் நம்ம கண்ணில் படுது. அது மட்டும் இல்லாம தெலுங்கர்கள் அங்க அதிக அளவு நிலம் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அதிக அளவு தெலுங்கர்கள் அங்க நிலம் வாங்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா திருவண்ணாமலையை ஆந்திராவோட இணைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைப்பாங்க தெலுங்கர்கள். தமிழர்களுக்கு வரலாற்று அறிவு இல்லை அப்படின்னா இப்படித்தான் நமக்கு சொந்தமான நிலங்களையும் நமக்கு சொந்தமான பாரம்பரிய சின்னங்களையும் நாம மற்றவர்கள்ட்ட இழப்போம். இப்படித்தான் மாநில எல்லை பிரிப்பின் போது தமிழர்களுக்கு சொந்தமான திருப்பதியையும் பெங்களூரையும் நம்ம ஆந்திரா மற்றும் கர்நாடகா கிட்ட இழந்தோம். எனவே தமிழ்நாட்டில் இருந்து இந்த திராவிடம் என்னைக்கு அழிச்சு ஒழிக்கப்படுதோ அன்னைக்கு தான் உண்மையான தமிழர் வரலாறு இந்த உலகுக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம்.